தஞ்சாவூர்ல அமரசிம்மன் என்ற மராட்டிய மன்னன் இருக்கான். அவனோட மகன் பிரதாபசிம்மன் தஞ்சாவூர்ல தங்களோட ஆட்சி அதிகாரத்தை இழந்து திருவிடைமருதூர்ல ஒரு மாளிகையில வசிக்கிறாங்க. பிரதாபசிம்மனுக்கு திருமணமாகியும் குழந்தை இல்லாததுனால தன் மாமன் மகளான அம்முனாமினி மீது காதல் கொள்றான். அம்முனவும் பிரதாபசிம்மனை உயிருக்குயிரா நேசிக்கிறான். இவங்களுக்கு அனைவரோட சம்மதத்தோடும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. ஆனா துரதிர்ஷ்டவசமா பிரதாபசிம்மன் இறந்துடுறான். பிரதாபசிம்மனையே உயிருக்குயிரா நினைச்சு மனசுல கணவனா நினைச்சிட்டு இருந்த அமுனாமணி துறவரம் மேற்கொள்றாங்க. தன் மனம் விரும்பி அவனோட ஆத்ம மோட்சத்துக்காக மகாலிங்கேஸ்வரர் சன்னதியில லட்சம் தீபம் ஏத்துறாங்க. அந்த லட்ச தீபத்துல ஒரு விளக்கா தன்னையே பாவை விளக்கா செய்ய சொல்றாங்க. பாவை விளக்கு அப்படின்னா ஒரு பெண் சிலை தான். அந்த பெண் சிலை தன்னோட 2 கைகள்ல ஒரு அகல் விளக்கை ஏந்தி இறைவனுக்கு சேவை செய்யற மாதிரி நிக்கிற நிலையில இருக்கிற ஒரு பாரம்பரிய வெண்கல சிலை தான். கோவில் கருவறை வாசல்ல இந்த சிலையோட கையில இருக்கிற விளக்கை ஏற்றுவது வழக்கம். அம்முன அம்மனின் உருவத்தை அப்படியே 120 சென்டிமீட்டர் உயரத்துல பித்தளையாலான ஒரு பாவை விளக்கா செஞ்சு அந்த கோவில்ல வைக்கிறாங்க. இந்த பாவை விளக்கோட அழக அளவிடவே முடியாதாம். திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில்ல இந்த பாவை விளக்கு இருக்கு. சிறந்த வேலைப்பாடோட புடவை உடுத்தி சந்திரப்பிரபை, சூரிய பிரபை, நெத்தி சுட்டி, அட்டிகை, கைவளை, கால் கொலுசு, மெட்டி, இடுப்பணி அப்படின்னு தலை முதல் கால் வரை மங்கள ஆபரணங்கள் எல்லாம் போட்டு முகம் கனிந்த சிரிப்போட இந்த பாவை விளக்க பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்குமாம். இந்த பாவ விளக்க ஒரு பீடத்தின் மேல வச்சிருப்பாங்களாம். அந்த பீடத்துக்கு அடியில இத பத்தின குறிப்புகள் பொறிக்கப்பட்டிருக்குமாம். அப்படி துறவரம் மேற்கொண்ட அம்முனி தன்னோட ஆயுள் வரை இந்த மகாலிங்கேஸ்வரர் கோவில்ல ஆலய பணி செஞ்சாங்களாம். இதுதான் இந்த அழகிய பாவை விளக்குக்கு பின்னாடி இருக்கிற காதல் காவியம். ஓ நம சிவாய.